இடத்தில் திசை நோக்கி அந்த அந்த எந்த கோள் எங்கே சொல்லியிருந்து உணர்வை பதிவாக்குகின்றான். இதே கம்ப்யூட்டர் 1000 மடங்கு அதை பெருக்குகின்றான். அந்த பெருக்கிய பின் என்ன செய்கின்றான், அந்த உணர்வின் அதிர்களை இவனுக்குள் எடுத்துக்கொண்ட பின் எந்த கோளின் உணர்ச்சிகள் இங்கே எலக்ட்ரானிக்காக மாற்றுகின்றான். ஆனால் நாடாக்களை பரிசீலித்து ராக்கெட்டு உந்து விசையால் உந்தச் செய்து முகப்பில் வைக்கின்றான். ஆக திசை எல்லை ரோட்டு பாதை அமையாமல் இருக்கும் போது எந்த கோளின் உணர்வலை அங்கே பரவுகின்றதோ அதன் திசை பக்கவன் அதை அழுத்தமானத்தில் அந்த ராக்கெட் அதை சேர்ந்து செல்லுகின்றது. அந்த உணர்வின் ஒளி அதிர்களை அங்கே ஆனப்பின் தரைமார்க்கத்திலிருந்து இங்கே எடுக்கின்றன. இதே போலதான் அன்று மெய்ஞானி தனது மனிதன் வாழ்க்கையில் நாம் எப்படி பெற வேண்டும், இனி பிறவியில்லா நிலைகள் அடைய வேண்டும் என்ற நிலைகள் தெளிவாக்கினான். இந்த உயிரின் தன்மை மனிதன் எப்படி இந்த பல கோடி சரீரங்களை கடந்து இந்த மனிதனை உருவாக்கியது என்ற நிலையை மேற்க பார்க்க வைத்து நாம் கிழக்க பார்க்கும்போது வைத்து, ஆக நீர்நிலை இருக்கும் பக்கம் விநாயகரை வைத்தான், முன்னாடி எலியை வைத்தான். நாம் வாழ்க்கையில் சுவாசித்தவர்கள் இந்த வாழ்க்கையை நடந்து ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நாம் கணங்களுக்கு அதிபதியாகி இன்று பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு மனிதனா வந்தோம். நாம் உணவுகளை எப்படி உட்கொண்டோம் என்ற உணவுகளை காட்டுகின்றன. இந்த பிள்ளையார் என்று கேள்விக்குறி விட்டப்பு காலை 4 மணியிலிருந்து 5 மணிக்குள் 6 மணிக்குள் நாம் குளித்தெழுதல் வேண்டும். ஆனால் குளித்து வெளிவந்த பின் உடல் அழுக்கை போக்குகின்றோம், துணி அழுக்கை போக்குகின்றோம். அந்த காலங்களில் கரையேறி வந்த பின் இந்த விநாயகர் உற்று பார்த்த பின் ஆதி மூலம் என்ற உயிர் பல பல உணர்வின் தன்மை தனக்குள் இருந்து, ஆக உயிர் ஈசனாக நின்று மனிதனை எப்படி உருவாக்கி என்று தன்னை அறிவதற்காக இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்று உயிரை வணங்கி இந்த உலகின் உண்மையை உணர்ந்து உணர்வின் ஒளியாக மாற்றி கணவனும் மனைவியும் இரண்டர கலந்து ஆக விண்ணுலக ஆற்றலை உணர்வை ஒளியாக மாற்றி இன்றும் துருவ நட்சத்திரமாக இருக்கும். இதை நினைவாக்கி இது பதிவாக்கி நினைவினை எண்ணி நோக்கி ஏகும்படி செய்கின்றன. அந்த உணர்வின் தன்மை தனக்குள் பதிவாக்கி நாம் எப்படி எந்த சேஷன் வேணுமோ அளவரிசையில் நாம் இங்கே வைக்கின்றோமோ அதே சமயத்தில் இதை போல நமக்கு பதிவின் எண்ணமாகி அந்த உணர்வின் தன்மை நுகர்ந்து இங்க வரும் நஞ்சினை அவன் வென்றான், நாம் வெல்லும் சக்திக்காக இதை வைத்தார். ஆகவே காலை எழுந்தவுடனே அந்த துரு மகிழ்ச்சியின் சக்தி நான் பெற வேண்டும், துரு நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தி நான் பெற வேண்டும். ஈஸ்வரா அவனிடம் வேண்டி இவை அனைத்தும் இந்த ரத்த நாணங்களிலே கலக்க வேண்டும். நாம் காலையிலிருந்து இரவெளியும் எத்தனையோ பகமை உணர்வை கண்டிருப்போம். அதன் வழி தொடர்ந்து நமக்குள் உறுப்புகள் இந்த அணுக்கள் இருக்கும். ஆக ரத்தத்தில் இருந்துதான் உணர்வின் தன்மையை பகிர்ந்து கொள்கின்றது. ஆகவே அந்த விஷயத்தின் தன்மை இங்கே வராதபடி நமக்குள் நட்பின் தன்மை ராமன் காட்டுக்குள் செல்லும் போது எப்படி குகனை நந்தனாக்கினான் என்றானோ இதை போல அருள் மகிழ்ச்சி உணர்வை தனக்குள் சேர்த்து இந்த உடலிலே சுழலும் போது நமக்குள் பகமை உணர்வுக்கு ஈர்க்கும் தன்மை குறைக்கப்பட்டு நமக்குள் அனைத்து அணுக்களின் நந்தனாக்கும் நிலையை கொண்டு வருகின்றது. இந்த சுவையின் உணர்வு என்ற நிலையை தெளிவாக்குகின்றது சாஸ்திரம். நீங்க தெரிந்து கொண்டால் ராமாயணத்தின் நிலையை நீங்க தெரிந்தால் மனிதன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற உண்மையை உங்களால் உணர முடியும். இனி நாம் எங்கே செல்ல வேண்டும் என்ற நிலை அங்கு நிலைநிறுத்தலாம் அருள் ஞானி. ஆகவே இதை எடுத்து இதை போல அந்த உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்த பின் இந்த உணர்வின் அணுக்கள் இரண்டர கலந்த அந்த உணர்வின் அணுக்களாக நமக்குள் விளைய வேண்டும் என்பதற்கு அந்த ஞானி சொன்னான். எதை தான் வாணி நோக்கி அந்த காலையில் எந்திரிச்ச பின் தன் மனைவிக்கு அந்த மகிழ்ச்சியான சக்தி பெற வேண்டும், அருணர்வை பெற வேண்டும், அது உயர்ந்த ஞானம் பெற வேண்டும். அந்த அருள் என்றும் எனக்குள் உறுதுணையாக இருக்கிறது. மனைவியும் இதே போல கடவுளை எண்ணி இந்த இரு உணர்வும் ஒன்றாக்க வேண்டும். ஆக இருவரும் ஒன்றான பின் அடுத்தபடி என்ன, நமக்கு கடவுள் யார் என்றால் நம்மை உருவாக்கியதார் நம்ம அண்ணன் என்ற உயிரே ஈசன். ஆக அவருடைய எண்ணங்களால் தனக்குள் எடுத்து நம்மை கடவுளாக உருவாக்கினார். தாய் தந்தை ஈசனாகவும் கடவுளாகவும் நமக்குள் இருந்தார். ஆக தெய்வமாக நம்மை காத்தார். நாம் பாம்பா இருந்திருப்போம், கொசுவா ரத்தத்தை குடிச்சிருப்போம், செத்த பிறப்பார் உடலுக்குள்ள பெறும். எறும்பு வீட்டுல தொல்லை கொடுத்திருப்போம், நசுக்கிருப்பாங்க, அந்த உயிர் அங்க பெறும். அந்த உயிர் அந்த உடலை எடுத்து மனிதனாக பிறக்கும் தகுதி. ஆனால் மனிதனான பின் தன்னை உருவாக்கியது யார்? கடவுள் எங்க இருக்கின்றான்? நமது தாய் தந்தை தான் கடவுள். நம்மை மனிதனாக உருவாக்கியது கடவுள். முதல்ல அவர்கள் மனிதனானார்கள், பல இன்னல்களை கடந்து வந்தார்கள், இன்னிலிருந்து மீண்டும் நிலை பெற்றார்கள். இன்னிலிருந்து நாம் அவருக்குள் இன்னிலிருந்து மீண்டும் ஒன்றை அடித்தார்கள். ஆனால் உயிர் அங்கே சென்றது. அதை நம்மை மனிதனாக உருவாக்கி கொடுத்தது யார்? நம்முடைய தாய் தான். தெய்வமாக காத்தது யார்? இன்னைக்கு பார்க்கலாம், கர்ப்பிணியா இருக்கக்கூடிய எத்தனை அவசரப்படுறாங்க. குழந்தை பிறந்த படுற அவசியம் பார்த்தோம்னா தெரியும். தலை வலிச்சுன்னா தாய் என்ன செய்யுது? தான் பதறுகின்றது. அவனுக்கு என்ன ஆயிட்டது? இந்த உணர்வை நுகர்வுண்டு காக்கும் உணர்வு உண்டு வருகின்றது. அந்த உணர்வு நம்ம உடலை பதிவாகின்றது. அந்த தாயை எண்ணினால் அதை எண்ணிய உணர்வு நாம் நுகர்ந்தது. ஆனால் குழந்தை பருவத்தில் எண்ண முடியவில்லை. ஆக மனிதனான பின் நாம் இந்த உணர்வை எண்ணினால் தாயின் உணர்வு நம்மை காக்கும் என்ற நிலையை நாம் மறந்தே விட்டோம்.
இது விநாயகர் தத்துவத்தை தெளிவாக கூறப்படுகின்றது. இந்த தாயை திட்டுவதும் சூழலாமல் இறக்கவும் அமைசப்பட செய்வதுதான் இன்னைக்கு பெரும்புகிறது. இன்னைக்கு தாய்மார்களோ இந்த நிலைகள் உலகத்தின் நிலைகள் வேதங்களை கற்றுணர்ந்த பின் யாகசாலைகளில் மந்திரங்கள் ஓடி பல உணர்வுகளை தீயிலே போட்டு பொசிக்க அந்த ஆன்மாக்களை தனக்குள் எடுத்து கையில் மாற்றி மந்திரமாக்கி நான் கடவுளை கைவசம் வைத்திருக்கேன் என்று உலக மதங்கள் கூறுகின்றது. இன்றும் நிலையில் கொண்டு இதெல்லாம் என்று நாம் இழப்புகின்ற இன்று நாம் முழுமையாக அழியும் இந்த பருவம் பெற்ற காலத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும்? எதை சொன்னாலும் எதை செல்லவிட்டாலும் இன்று மணலிருந்து யுரோனியத்தை எடுத்து இன்று அணுவிசை கொண்டு தாக்கி இந்த பூமியை அழிப்பது போல இங்க மக்களுக்கு சேதமாக என்று விண்வெளியிலே வெடிக்க செய்த நிலையும் அதை ராக்கெட்டில் உந்து விசை கொண்டு நிலையும் பட்சித்து பார்க்கும் உணர்வு அங்க கலக்கப்பட்ட சூரியன் கவர்ந்து அலைகளாக மாற்றும் போது அனைத்து கோள்களும் எடுத்து வைத்துள்ளது. அதன் உணர்வு 2004க்குள் அவை அணுகப் போகின்ற நிலநடுக்கம் எப்படி வருகின்றதோ உணர்வின் தன்மை அப்படி தாக்கப்படும் போது எலக்ட்ரிக் அதிகமாக உருவாக்கப்படும். ஒரு செகண்டுக்குள் நம்ம இயக்க சக்தி 2 கரண்ட்டுகள் உதவியானால் என்ன ஆகும்? 2 மடங்காக பல்புகள் பீசாகின்றது. மனிதனின் சிந்தனைகள் சிதறும் போகின்றது. மனிதனுக்கு மனிதன் அந்த ஒரு நொடிக்கு மிருகமாக மாறிவிடும். ஆனால் உணர்வுகள் சிந்தனை சிதறிவிட்டால் நாம் என்ன செய்ய போகின்றோம்? சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த எல்லையில் இருக்கின்ற ஒரே நொடிக்குள் மாறிவிடுகின்றது, நமக்கே தெரியாது. மனிதனுக்கு மனிதன் இந்த கொல்லும் நிலை வருகின்றது. கடவுளின் அவதாரம் வரக அவதாரம் நாட்டத்தை பறந்து தன் உணர்வின் தன்மை எழுத்து சாக்கரை போன்ற விஷ உணர்வு இங்கே கலந்திருக்கும் இந்த நிலையில் அருள் மகிழ்ச்சி உணர்வை உங்களுக்குள் பதிவாக்கி இந்த தீமைகள் வருவதற்கு நுகர்ந்து பழகுங்க. அதை நுகர்ந்து பழகுவதற்குத்தான் இந்த விநாயகர் தத்துவத்தை இவ்வளவு தெளிவாக கொடுத்தது. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மனிதன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற நிலையை நீங்கள் அடுத்து வரும் நிகழ்காலங்களில் இனி பிறவில்லா நிலைகள் அடைதல் வேண்டும் என்பதற்குத்தான் இது உங்களுக்குள். இந்த ஒரு மாசம் சுட்டிட்டு போனா சித்தர் ஒண்ணுல மௌனம், அப்ப நான் சொல்ல முடியாது. இப்ப நீங்க கேட்டு வந்த செய்தவர்கள் தான் எல்லாம் சொல்லணும். அப்ப நான் பொசத்துல அதை எழுதுவேன், நீங்க படித்து சொல்லணும். ஆகவேதான் இதை நான் தயாராக்கிவிட்டு அடுத்து வரும் விஞ்ஞான உலகில் வரும் கடும் நிலைகளிலிருந்து மீள்தல் வேண்டும் என்பதற்குத்தான் இதை செய்யப்படும். ஆகவே இதை போல அந்த தாய் தந்தை எப்படி என்ன வேண்டும்? எங்களை மனிதனா உருவாக்கிய கடவுள் என்ற நிலைகள் எண்ணி தெய்வமாக காத்தவர்களே எனக்கு குருவாக இருந்து காற்றிய அன்னதந்தை கடவுளாகவும் தெய்வமாகவும் குருவாக எண்ணி என் அன்னிருந்து எனக்காகப்பட்ட துன்பங்கள் அனைத்தும் அது நீங்க அருள் மகிழ்ச்சி என் அன்னதந்தை பெற வேண்டும், எனக்காகப்பட்ட துன்பங்கள் பெற வேண்டும், வளரை போல மனம் பெற வேண்டும், மகிழ்ந்து வாழும் சக்தி என் அன்னதந்தை பெற வேண்டும், அந்த அருள் என்றும் எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். இது எண்ணும்படி செய்யலாம். இதை போல இது எண்ணி நாம் வளர்த்துக் கொண்டால் அந்த உணர்வின் தன்மை நாம் வலுகொண்டால் நாமும் அதை நிலை கொண்டால் எப்படி காந்த கண்ணாடியை வைத்து கம்ப்யூட்டர் பதிவு செய்து அந்த நாடாக விண்களை செலுத்தும் போது அதை எலக்ட்ரானிக்கை மாற்றும் போது தன் உணர்வின் தன்மை கொண்டு அந்த கோளின் அருகிலே சென்றதோ இதே போல நாம் இந்த துருவ மகிழ்ச்சியின் உணர்வை நமக்குள் பதிவாக்கி இந்த உணர்வின் வலுவாக்கி கொண்டால் அது வலுவின் தன்மை தன் அன்னதந்தை நிலையை எடுத்துக்கொண்டால் நாம் அன்னதந்தையோட பாட்டம் பாட்டி அவர்கள் வாழ்க்கையில் எப்படி இருந்தால் இந்த உடலை விட்டு நகர்கின்றது. உடலை விட்டு நகர்ந்த அந்த ஆன்மாக்களை என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக பாருங்கள். எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற எங்கள் அந்த கொலை வழியில் தான் நாம் மனிதனா பிறந்தோம். எங்கள் குலதெய்வங்கள் அந்த உயிரான்மா அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வு கரைந்து பெருவீடு பெருநிலை என்ற நிலை அடைந்து அழியா ஒளி சரீரம் பெற்று பிறையில்லா நிலைகள் அடைய வேண்டும் ஈஸ்வரா என்று அந்த உணர்வின் வீக தொடரில் ஆன்மா பிரிந்த பின் அந்த உணர்வின் செல்லப்படுவது காலை 4 6 உணர்வின் தன்மை அடைந்தால் நஞ்சை வென்றவர்கள் அவர் உணர்வுகளை பெற்ற பின் உடல் பெறும் உணர்வு கரைகின்றது. காலையில் சூரியன் உதயம் வருகின்றது, உணர்வின் தன்மை கவர்கின்றது, தான் அருகில் இழுத்து செல்கின்றது. செல்லும் பாதையில் நம் பூமிக்கு ஓசாந்தரையா இருக்கும் நஞ்சுடன் கலந்து விடுகின்றது. ஆகவே அவர் உணர்வு பெறும் தகுதி இங்கே இழக்கப்படுகின்றது. ஆக ஒளியும் சரீரமாகிறது. அவர் வின் சென்றார், அவர் உணர்வு நம் உடலாகும் என்னும் போது அந்த சப்த ரிஷிகளின் அருள்சக்தி பெற வேண்டும் என்று ஏங்கி பெற்றால் எந்த நிமிஷம் கூவுகின்றனரோ உள்புகுந்து தூய்மைகின்ற நிலையும். இப்ப நோயாளியை பார்க்கிறேங்க, ஈஸ்வரா அந்த துருவ மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும், அந்த துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தி பெற வேண்டும் என்று ஏங்கினால் இந்த உணர்வின் தன்மை சென்ற பின் இங்கே அந்த உணர்வின் தன்மை செயலற்றதாக மாற்றுங்க. வாலியை ராமன் மறைந்திருந்தான். அந்த சுவை கொண்ட உணர்ச்சியின் தன்மை எழும்பு சீதா அந்த சுவையின் உணர்வின் தனக்குள் சேர்த்தப்படும்போது நஞ்சை வென்றிட்ட உணர்வுகள் இங்கே அடங்கப்படுகின்றது. தன் வாழ்க்கையில் இந்த உணர்வுண்டு தொடர் கொண்டோடு தான் நாம் எடுக்க முடியும் என்பதற்குத்தான் இப்ப என்ன செய்யறோம்? எல்லாம் வாழ்ந்தோம் வளர்ந்தோம், பிறப்பிலிருந்து இறப்பில் மந்திரத்தை சொன்னோம்,
கடைசியில் இறந்த பிற்பாடு சுட்ட சாம்பலை கிணல்ல கரைச்சாச்சுன்னா பாவம் போயிடும். அடுத்தாப்படி வீட்டுக்கு வந்தோன்னா எண்ணெய் தேய்ச்சி தலை முழுகிறோம். சொந்த பந்தம் எல்லாம் என்ன செய்யறோம், புத்தாடைகளை அழிச்சு தலைமகன் மாவிளக்கு வச்சு நெய் தீபம் விட்டு அங்க கொண்டு போய் விநாயகர் கோயில்ல அந்த அர்ஜுன மோட்சம் கடவுள் அழிஞ்சு போச்சுன்னா மோட்சம் போக முடியாது. இப்படி சாங்கியங்களை செய்துதான் நாம் வாழ்கின்றமே தவிர இயற்கும் உண்மையின் வழிகளில் மனிதன் எப்படி செல்ல வேண்டும் என்று எதை வினையாக்க வேண்டும், எதை கணங்களுக்கு அறிவையாக்க வேண்டும், எதன் வழி நாம் செய்ய வேண்டும் என்று செய்ய வேண்டும். இப்ப நீங்க மந்திரத்துல சிக்கிக்கிட்டீங்க, அங்க போயிட்டு வந்துடுங்க. அமாவாசை அன்னைக்கு அம்மா அப்பா கூப்பிடுவீங்க. எதை அம்மா அப்பா கூப்பிட்டு அவங்க சாப்பிட்ட ஆகாரத்தை வச்சு நீ ஏன்பா கஷ்டப்பட்டு இன்னொரு உடலுக்குள்ள வந்து நீ வா, யார் மேல அவருடைய உணர்வு இருக்கு. அமாவாசை அன்னைக்கு சோறு கூப்பிட்ட உடனே அவங்க வந்துடுவாங்க. இந்த உடலுக்குள்ள வந்தோடனே யார் அதிகமா பற்று அவங்க உணர்வு வந்து அவங்க உடலுக்கு வந்துடுவாங்க. அவங்க சீக்கெல்லாம் அந்த வழித்தொடர் வந்தவங்க சீக்கு வரும். அப்பாவுக்கு அந்த சீக்கு இங்க வந்துச்சு, அம்மாவுக்கு வந்து சீக்கு வந்துச்சுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். இப்படி ஒரு நிலை. ஆனால் அதே சமயத்தில் இங்க அமாவாசை அன்னைக்கு கூப்பிடுறோம். அந்த ஒரு மண்டலத்துக்குள்ள என்ன செய்யறோம், இது எத்தனை மந்திரங்களை எடுக்கிற வச்சுங்க. நம்ம ரோட்ல போறோம் வரோம், வீட்டுக்கு ஆசைப்படி வரோம், காத்துல இருந்து லேசா எடுத்துட்டோம். அதுக்கு முன்னாடி வீட்டுல தலைமுடி இருந்தது ஒரு நூல் கட்டி இந்த நூல் வந்து குப்பையில இருக்கும், எடுத்துட்டு போயிடும் பாக்கெட்ல. இந்த மண்டையை எடுப்பான். நீங்க அமாவாசையும் எங்க அம்மா அப்பான்னு கூப்பிடுவீங்க. இந்த மந்திரத்தை சொல்லி எந்த தெய்வத்து மேல பக்தியா இருக்குதோ இது எடுப்பான். இது எடுப்ப மந்திரத்தை சொன்ன உடனே அவனுக்கு வலிஜாச்சு நேரம் அங்க போயிடுவார். போன உடனே இந்த உணர்வின் தன்மை எங்க அம்மா அப்பா சோறு கோய்க்கதான் தெரியும். இந்த உணர்வு இதை எடுத்து நம்ம வழியில் அதை எடுத்துட்டு போயிடுறான். அவன் என்ன செய்வான், கொஞ்சம் குறமாசல கர்ப்பமாக்கி பிண்டங்கள் வெளியே போயிடல, அதுல கொண்டு போய் இதை மாதிரி வைப்பாங்க. அதை உணர வச்சு இந்த மந்திர வழியை சொன்ன உடனே அந்த ஆவி இந்த உடலுக்குள்ள வரும். இது குட்டி தாச்சான் வச்சு அது வேற விஷயம். வேற எல்லாம் வச்சுட்டு குட்டி தாச்சான் வச்சு சில வச்சு அக்கா ஜோசின்னு சொல்லுவான். உங்க வீட்டுல பூனை விட்டு மாதிரி வந்தது. இந்த உணர்வின் தன்மை பண்ணி எலும்புக்குள்ள தகடை செய்து ஆவியா மாற்றி உள்ள சரி வச்சிடா சரிங்க. மூளைக்குள்ள ஒரு சிறிய வச்சுட்டாலும் போயிடும், வயிற்றுக்குள்ள கல்ல வச்சு விட்டாலும் தீங்ஸ். இந்த மாதிரி நாம் சென்ற மதத்தின் அடிப்படையில் எந்த மந்திரத்தை ஜபித்தனரோ இதுதான் நடக்கும். ஏன்னா இன்னைக்கு விஞ்ஞான அறிவு ரொம்ப வேகமா முன்னேற்றதுனால இன்னைக்கு உடலை விட்டு இந்த ஆவி பெறுவது எலக்ட்ரானிக் வச்சு இந்த உடல் ஆவிகள் எப்படி வந்து ஒளிய படமாக்குறான். இந்த ஆவி இப்படிதான் போகுதுன்னு கம்ப்யூட்டர்ல காட்டுறான். இன்னைக்கு மேல நாட்டில் இதை பார்த்த ஒரு பாடு அவங்களுக்கு அந்த பயம் வருது. இது முன்னாடி இல்லை, விஞ்ஞான அறிவு போன உடனே இப்படி வந்துருது. அவன் விஞ்ஞான அறிவு கொண்டான் கூட இதே நிலை. ஒரு கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் என்ன நிலை வரும்போது ஒரு மனிதன் எந்த அச்சுறுத்து உணர்வு கொண்டு எலக்ட்ரிக் கம்ப்யூட்டரோட தொடர்பு கொள்றானோ இந்த உணர்வின் கண் பாடுகள் ஏற்பட்டாலும் வைரஸ் என்ற உணர்வு உருவாகுது. ஆக இந்த கம்ப்யூட்டர் செய்யக்கூடிய நாளடைவில் கொஞ்சம் அவங்களுக்கெல்லாம் நாளாக வீட்டுல கொஞ்சம் பகமுறை கொண்டானா இந்த நாளாக அர்த்தம் போட்டு பார்த்தாருன்னா தொந்தரவு வந்துடும். இப்படி ஏன்னா இந்த உணர்வு எலக்ட்ரான் இந்த நிலையை வரப்போகும்போது நான் சொல்றதெல்லாம் அடுத்தபடி விஞ்ஞான ஏட்டில் வரும். இதை மாதிரி வந்துருச்சு இப்படி வந்துருச்சுன்ட்டு இதை பார்க்கலாம். ஏனென்றால் இதிலெல்லாம் நாம் தப்ப வேண்டும். அதனால 2004 வரக்கூடிய காலத்துல நம்மை காக்கணும். இப்ப இருந்தே நீங்க தயாராகிக்கோங்க. அதுக்குதான் உங்களுக்கு அந்த சக்தி பெற வேண்டும். உங்க உயிரை கடவுளா மதித்து உங்ககிட்ட அந்த உயர்ந்த அவன் அமைத்த ஆலயத்தில் அந்த சக்தி இருக்கணும். உங்களை காக்கும் உணர்வு உங்களுக்குள் வளரணும். அந்த ஈசனை நீங்க மதித்து நடக்கணும். அந்த உணவின் தன்மை வரணும். இந்த விஞ்ஞான அறிவு அந்த நஞ்சுத்தன்மை நீங்கணும் அப்படின்னு சொன்னா இனம் இனத்தை சேரும். இன்னைக்கு துறை நட்சத்திர சேர்ந்த 6வது அறிவு சப்தரிஷி மண்டலத்துன்னு இந்த உணர்வின் தன்மை வந்து சூரியன் அழிஞ்சாலும் அகண்ட அண்டத்தில் உணர்வின் தன்மை வழியா இருந்து ஏகாந்த நிலை வரும். இது ஏகாதசி. ஏகாதசின்னு என்ன செய்யறோம், ஏகாதசி விரதம் இருப்போம். எப்படி இருக்கிறோம் அன்னைக்கு எல்லாம் ஞாபகம் பண்ணி அந்த ஏகாதசி எல்லாம் அந்த விரதம் இருந்து சேர்ந்து பண்ண என்ன செய்யறோம், அன்னைக்கு பட்னியா இருப்போம். சோறு வரைப்போம் இந்த அணுக்களுக்கு உணர்ச்சி தோண்டும். அந்த உணர்ச்சிகள் தோண்டும் போது எதனால அணுக்கள் வந்தா பாய்ப்பு அப்படி செய்தா இந்த மாதிரி செய்தா எப்படி செய்தா ஏகாதசி விரதம் இருக்கிறோமோ உங்களை அறியாமலே இந்த உணர்வு தோண்டும். இந்த உணர்வு வீரியத்தன்மை கொடுக்கவில்லை என்றால் அதுக்கு பசி எடுக்கும்போது உணர்வு வேகத்தையும் அன்னைக்கு பார்த்தோன்னா சோர்வடையும். நீ ஏகாதசி விரதம் என்ன பண்றது? ஆனா ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும், அன்னைக்கு ஏகாந்த காலையில் 4 to 6 எழுந்திருச்சு துருவ மகிழ்ச்சி நான் சக்தி பெறணும், என்னோட முழுகி போனீங்க, என் ஜீவாத்மா பெறணும், என் வாழ்க்கையை யாரெல்லாம் பார்த்தனும் அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும், அவங்க தொழில் நல்லா இருக்கணும், மலரப்போல மனம் பெறணும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெறணும், அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும், நான் பார்ப்பதெல்லாம் நம்ம இருக்கணும், நான் பார்ப்பதில் நல்லா இருக்கணும், என் வாடிக்கையால் நலமா இருக்கணும் அப்படின்னு ஏகாந்தம் இந்த விரதம் இருக்குன்னு. ஏகாதசி விரதம்னா நான் சோத்தை சாமிக்கு படைச்சு வச்சு போட்டு இருக்கிறேன். இந்த உணர்வின் தன்மை சோறு சோத்தை சாப்பிட்டேன்னு இன்னைக்கு இது நெல் சாப்பிட்டா நான் கோதுமை சாப்பிடணும், கோதுமை சாப்பிடணும், அரிசி சாப்பிட்றேன்.
ஆக அவனுக்காக நான் உன்னை ஒருக்கிட்ட உன்னை நான் வழங்குறேன்னு சொல்லி சொன்னா அந்த உணர்வின் தன்மை சோகத்தன்மை அடைந்த பின் விரதம் இருக்கிற அன்னைக்கு பார்த்தா அஜின்னு வரும். ஏனென்றால் அணுக்களின் தன்மை இயக்கத்தன்மை குறைவுபடுப்போமே எந்த விரதம் இருக்கிறீங்க? அவன் ஏகாதசி விரதம் என்றால் இப்படி இருக்கும். ஏகாதசின்னா எல்லாருடைய நிலைகளும் இந்த பகமுழர் நமக்குள் வரதாத்திற்கும் வரும். தீபாவளி என்னைக்கு இதை போல வருடத்தில் ஒரு நாள் கொண்டாடுகின்றார்கள். அதுக்கு கண்ணன் நரகாசுரனை கொண்ட நாள் அந்த 4 மணிக்கு தான் வரும். 4 மணிக்கு அது இந்த துருவ நட்சத்திரம் வெளிப்படம் போகும்போது அந்த 4 மணிக்குள்ள என்ன செய்யணும்? எந்திரிச்சு துருவ மகிழ்ச்சினா சக்தி நான் பெறணும், துருவ நட்சத்திரத்தை வழிகாந்த சக்தி பெறணும். நான் யாருக்கிற யாரெல்லாம் பார்த்தோன்னா அவன் குடும்பத்தெல்லாம் துருவ மகிழ்ச்சினா சக்தி பெறணும், மலரை போல மனம் பெறணும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெறணும். என் குடும்பத்தை நம்ம பிள்ளையை செல்லமா வச்சிருப்போம், அவன் என்ன பண்ணி நாசமா போறவன்னு இப்படி போறேன்னு இருப்போம். அந்த உணர்வு பற்றி அன்னைக்கு நரகா சொல்லணும். எங்க அம்மா இப்படி பேசு, எங்க அம்மா இப்படி பேசு, இதெல்லாம் அவன் உணர்வு நமக்குள்ள கெட்ட புரியா வந்துடுது. அப்ப நரகா சொல்லணும் எங்க கொள்றது? அன்னைக்கு தென்னை தேய்ச்சி தலைமொழிக்கிட்டு பித்தாட வச்சு என்ன செய்யறோம்? பட்டாசு வச்சு கையில வச்சு காலில் வச்சு இதே நான் சொன்னேன் கேட்கலையாதான் பண்ணிட்டு அவன் வந்து நம்ம எந்த உணர்ச்சியும் பட்டாசு விடுறா அப்படின்னு உணர்வு எடுத்து அவன் மேல வெறுப்பறிஞ்சுன்னா நினைச்சா கண்டிப்பா அவன் கையில வெடி வச்சுக்கணும். என்ன பார்க்கலாம். அப்ப நரகாசுரன் நீங்க எங்க கொள்றது? கண்ணன் கொண்டான் அப்படின்னா இது விளக்கமா விடுறாங்க. கண்ணில் பார்த்து தீமை உணர்வு நமக்குள்ள வந்து அதையும் திரும்ப திரும்ப எனக்குள்ள அசுர குணங்கள் விளையுது, நோயாக விளையுது, என்னை அழிக்கணும். இந்த நரகாசுரனை யார் கொண்டது? இந்த கண்ணன். கண்கள் பார்த்து இவன் தீமை நன்மை என்று உணர்த்துகின்றது. தவறு செய்கிறான் என்ற உணர்வை உணர்ந்த பின் அந்த தவறை நீக்க நாம் தவறினால் அந்த உணர்வு நமக்குள் எப்படி வருகிறதுங்கிறதுக்காக வேண்டியதா அந்த தீபாவளி எல்லாரும் ஒண்ணு போல என்ன சொல்றேன்? அந்த மகிழ்ச்சினா சக்தி நான் தரணும், என் உடம்பு பொண்ணு நான் பார்த்தவன் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எத்தனை பேர் சொல்றாங்க? அன்னைக்கு பூரா சொன்னப்ப அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், என் பையன் நல்லா இருக்கணும், அந்த அருள் மகிழ்ச்சி உணர்வு பெறணும், பொருளை இருந்து செயல்படும் திறன் பெறணும், தெளிந்த மனம் வரணும், உலக ஞானம் பெறணும், உலக காத்தின் அறிஞானம் பெறணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்தவங்க பழகினவங்க எத்தனை பேரோ அத்தனை பேரும் அன்னைக்கு பூரா நினைவு கொண்டாடணும். அவன் நினைவு கொண்ட அன்னைக்கு நம்ம பையனை திட்டிருப்போம், அவனோட பதிஞ்சிருக்கு, அவனோட சூரியன் எடுத்து வச்சிருக்குது. ஆக இந்த வித்து செடியினுடைய சத்தை எடுத்து வித்த வச்சப்ப அந்த செடியின் சத்தை எடுத்து பூமியின் துணை கொண்டு எப்படி விளையுதோ இந்த பூமியில இருந்தா நிச்சயம் வரும். ஆக மனிதனான பின் நீக்கும் சக்தி பெற்றவன். ஆகவே அதை நாம் எப்படி நீக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு விழாக்களை வச்சு நாம் அனைவரும் எப்படி என்ன வேண்டும், இந்த பகவுணர்வு எப்படி இந்த பூமியிலிருந்து மாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் கண்களை இந்த காலை 4 மணிக்கெல்லாம் எடுத்து இந்த உணர்வின் தன்மை பெற்ற பின் நமக்கும் இந்த பகமை உணர்வு எழுப்பவில்லை. காலையில 4 to 6 மணிக்குள் அந்த சூரியன் வந்தவனை எடுத்துட்டு போயிடும். எங்க ஓசாந்தரையில கொண்டு யூரினும் தன பக்கம் எடுத்துட்டு போகும். அது போன உடனே ஓசாந்தரையில போயிடும். இந்த பரமான பூமி பரமாத்மா சுத்தமாகுது, நம்ம ஆன்மா சுத்தமாகுது. ஆனா அதே மாதிரி சில நிலை. அதனாலதான் சிவன் ராத்திரி என்ன செய்வோம்? உயிர் பெற்று உடல் பெற்ற நாள் சிவன் ராத்திரி, மகா சிவன் ராத்திரி. பல உணர்வுகள் நம்ம உடல்ல பெற்றிருக்க அன்னைக்கு நீ விழித்திரு. சிவன் கோயிலுக்கு விடிய உட்கார்ந்து தாயம் போட்டு உருட்டுறதும் அதுக்காக என்ன செய்யறோம்? அதை எடுத்துட்டு அவன் அப்படி பேசினா இவன் இப்படி பேசினா அவன் குடும்பத்தவருக்கும் வியாபாரத்தை நஷ்டம் விடிய முடிச்சுட்டு இருக்கிறது. அன்னைக்கு பூரா முடிச்சுட்டு இப்படிதான் இருப்பாங்க. அதுக்கு பல சங்கடங்கள் சோறு அடைந்தாலே போறோம். அந்த உணர்வின் தன்மை பலருடைய மகமை வரும். பேசவில்லை என்றால் உணர்வு பேச வைக்கும், இல்லை என்றால் உணர்வின் தன்மை உணர்ச்சி நுகரச் செய்யும். நீ விழித்திருக்கிறது எங்க? காலை எடுத்து சமையல் பண்ணி சாமிக்கு அது பொங்கல் வச்சு போட்டு உனக்கு விரதம் இருந்த நான் சாப்பிடுறதுக்கா? இல்லை. விழித்தரு. அதாவது நாம் இப்ப நாம் வேதனை என்ற உணர்வு வந்துவிட்டால் நமக்குள் போகாதபடி விழித்திருத்தல் வேண்டும். இப்ப தீபாவளி அன்னைக்கு என்ன செய்வோம்? இந்த உணர்வின் தன்மை எப்படி இருக்கின்றதோ இதே போல சிவன் ராத்திரி அன்னைக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும். அந்த உணர்வை எடுத்து பழக வேண்டும். அந்த பழகிய பின் இதே போல அங்க போய் சேர்ந்துரு. இப்ப ஒவ்வொரு சமயத்திலும் மனிதனுக்குள் உருவாகுது நீ விழித்திரு. இப்ப வேதனைப்படுகிறான் என்றால் அடுத்து ஈஸ்வரா அந்த துருவ மகிழ்ச்சின சக்தி பெற வேண்டி என் உடல் முழுதும் வளர வேண்டும் என்று உள்புகாது தடுத்து பழக வேண்டும். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கும் இதேதான். மனிதனுக்குள் சேர்த்துக்கொண்ட வினையை சேர்த்து பல கொடுமையான நோய்கள் வருகின்றது. பலருடைய உணர்வு இங்க பழந்திருக்கு. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்ன செய்யறாங்க? எல்லாம் களிமண்ல பொம்மை செய்து மாலையை போட்டு இருப்பை போட்டு எல்லாம் வச்சு நான் வீட்டுல கொண்டு நான் 27 அடி சிலையை வச்சிருக்கேன் கொண்டு கரைக்க போறேன். பாவத்தை கரைக்குமா பாவத்தை சேர்க்கிறோம். ஆக இந்த உணர்வின் ஆசை ஊட்டுகின்றோம், பகமை மூட்டுகின்றோம். நாம் எதை கரைக்க வேண்டும்? அந்த 4 to 6 மகிழ்ச்சியான சக்தி நான் தரணும். நாம் பார்த்த குடும்பங்கள் எல்லாம் படரணும், அவன் குடும்பம் எல்லாம் நலம் பெற வேண்டும், பொருளிருந்து செயல்படும் தன்மை தரணும், மலரை போல மனம் பெறணும், மகிழ்ந்து வாடும் சக்தி தரணும், கரும்பை போன்று இனிமையான நிலைகள் பெற வேண்டும், கனி போன்று சுவையான சரியல் வேண்டும். ஆக இப்படி நமக்குள் எடுத்து இந்த உணரின் தன்மை என்ன செய்யறாங்க? காலையில 6 மணிக்குள்ள எல்லாரும் என்ன செய்து சூரியன் எடுத்து அங்க கொண்டு போயிரு. இப்படி கரைக்கணும்னு சொல்றாங்க.
கரைக்கும் முறைகளை தெளிவாக கூட்டியிருந்தாலும் இங்கே வேதங்கள் படித்தவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் எனக்கு தெரியல. இவர்கள் ஓடும் மந்திரம் இன்னொரு கையில் சிக்கதான் உதவுமே தவிர அங்கே செல்ல விடாது. இந்த விஞ்ஞான உலகின் நிலையும் நிரூபிக்கின்றது. ஆனால் இந்த அஞ்ஞான வாக்கியவானில் பக்தி மார்க்கம் மனிதன் நரகலோகத்திற்கு அழைத்து செல்லுகின்றது. ரொம்ப கஷ்டம் வந்தாச்சு, யாகத்தை சரி நீ மந்தனம் இந்தனம் எல்லாம் போயிடுச்சு. அங்க போய் தேடி போனா அவஞ்சிதான் இவஞ்சிதான். நாம் அந்த அருஞானி உணர்வு செய்தால் நம் உயிர் நமக்கு எண்ணியதை உருவாக்கும் என்ற நிலையும் மறந்தே வாழ்கின்றோம். இதெல்லாம் நாம் தப்பணும். அதே மாதிரி விஜய தசமி நம்ம உயிர் சேர்த்து 10வது நிலை அடைகிறது. இங்க லட்சுமி படத்தையும் சரஸ்வதியை வச்சு விநாயகர் படத்தையும் வச்சு கொடுத்தாச்சுன்னா படிக்கிறதுக்கு எல்லாம் வேணா படிப்பை கொடுத்துருவேன். வீட்டுக்கு தராசு கிராசு சுத்தப்படுத்தினா போகும். இந்த மனசை நாம சுத்தப்படுத்துறதுக்கு அன்னைக்கு 10வது நிலை உண்டு. அது 9 நாள் நவராத்திரி, சிவன் ராத்திரி, நவராத்திரி. மனிதனின் உணர்வின் தன்மை 9வது நிலையில் கூட்டு அந்த கோழியின் தன்மை நமக்குள் உண்டு. 10 விஜய தசமி. இந்த தீமையுடைய நிலையை பரிசுத்தமாகி 10வது நிலை அடையும் உணர்வுகளை நாம் எப்படியெல்லாம் வந்தோம்ங்கிற நிலைகளை மாடாக பிறந்தோம், புலியாக பிறந்தோம், எப்படியெல்லாம் வந்தோம், உணர்வின் தன்மை நாம் எப்படி பெற்றோம் என்ற நிலைகளை அங்க உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்க. நான் கொள்ளு வச்சு வீட்டில் சுண்டல் பண்பு எல்லாம் வச்சிருப்போம். பரிசீல் பார்த்து நாம் இந்த உடலுக்குள் எத்தனை உடல்கள் கொள்ளு வீட்டு இருக்கின்றது. ஆக நாம் 10வது நிலை அடைவது என்னங்கிறதை நினைவுபடுத்தி நாம் எதன் வழியில் நாம் செல்ல வேண்டும் என்று இந்த 10 மாதங்களில் இந்த பூமி சுத்தமாவதும் இந்த பூமிக்கு பகமனரை நாம் அதை எண்ணி அங்கே அழைத்து செல்லும் சூரியனை அழைத்து செல்கின்றோம். நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதனை 10 மாதங்களில் இங்கே காட்டவும் மாதத்தில் சதுர்த்தி, அதன் ஏகாதசி, கடைசியில் என்ன செய்யறாங்க வைகுண்ட ஏகாதசி. ஏகாதசி ராத்திரி விடிய முடிச்சிருந்து அந்த சொக்கத்துக்கு போறோமா, வடக்கு வாசல் திறந்தோடனே திம்மு நீ தள்ளு நான் தள்ளுன்னு போட்டு அங்க போய் மோட்சத்துக்கு போறோம். நாம் எடுக்கக்கூடிய சக்தி எல்லாம் துருவ பகுதியில் வருகின்றது. அந்த உணர்வின் தன்மை நமக்குள் தெய்வமாக அந்த உணர்வின் தன்மை இயக்குகின்றது. அதனுடைய நிலைகள் நாம் எப்படி அந்த ஏகாந்த நிலை பெற வேண்டும், இந்த துருவ தியானத்தில் நாம் எப்படி எதை எடுக்கணும், இந்த உணர்வின் தன்மை கொண்டா நாம் எங்கே செல்ல வேண்டும் என்பது இங்க போய் நம் வடக்கு வாசல் தான் இருக்கு. நீங்க எப்படி தியானிக்கணும் சாஸ்திரங்கள் தெளிவாக்குகின்றது. இனியாவது நீங்க கேட்டவங்க தெரிந்து நடந்து கொள்ளும். உங்கள் உயிர்தான் கடவுள், ஈசனாக இருப்பதும் அவனே. இதை தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக கதையும் சுட்டி கதையும் போட்டு காட்டாங்க. 10 மாதமும் ஒவ்வொரு விதமான நிலைகளில் நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடிய தவறு இருந்தாலும் இந்த காற்று மண்டலத்தில் இருப்பதை அதை நாம் மறந்து விட்டால் சூரியன் எடுத்து. இதே மாதிரி செடி கொடிகள் அந்த மாதிரி போயிடுச்சு, நம்ம செடி கொடிகள் வளர சோறு இருக்காது. இன்னைக்கு இந்த செடி கொடிகளை அடிப்பதற்காக அணு கதிரிகளை இருக்க போகும்போது அது ஜீவன் இழக்கும் தன்மை வந்து சோறு இல்லாமல் போகுது. மனிதன் விஞ்ஞான அறிவார். இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகில் தான் நாம் வாழுகின்றோம். இந்த உலகில் எப்படி வாழ வேண்டும், இந்த உடலுக்கு பின் எது, ஆக சர்வத்தையும் அறிந்து கொண்ட இந்த உடலை விட்டு நாம் சென்ற பின் எங்கே செல்ல வேண்டும் என்பதை தெளிவாக நாம் வாழ்க்கையில் வாழ வேண்டும். அதற்குத்தான் இந்த நிலை. ஆகவே இந்த நாம் வைகுண்ட ஏகாதசியை நீக்கி நாம் இந்த உடலை விட்டு சென்ற பின் நாம் எப்படி செல்ல வேண்டும் என்ற நிலையைத்தான் இங்கே துரு நட்சத்திரம் வச்சு நீங்க எந்த மதமானாலும் சரி அந்த காலையில 4 to 6 வரையில் ஓதுவார், வேதங்களை ஓதுவாங்க. நாம் என்ன செய்யறோம், அந்த பிரம்ம மோட்டம் அப்படிம்பாங்க. பிரம்மம் என்றால் உணவின் தன்மை உருவாக்கி கொண்டிருக்கும் ஒளியாக இந்த உணர்வுகள், நஞ்சை வென்று கொண்டே இருக்கும் அந்த ஒளிகள். ஆகவே இந்த சூரியன் அழிந்தாலும் மனிதன் உணர்வு விளைவித்த நிலைகள் அகண்ட அண்டத்திலும் என்றும் ஏகாந்த நிலைகள் வாழ்வது ஏகாதசி. அதான் வைகுண்ட ஏகாதசி என்ற நிலை என்று நான் வைகுண்டம் எங்கு உருவானது உணர்வின் தன்மை அங்கு விளைவதே அங்கிருந்தே தனக்கு ஒளியின் தன்மை பெறுவது. இது நம்மளுக்கு இவ்வளவு தெளிவாக காட்டியது ஞானிகள் கொடுத்த நிலை. ராமாயணம், மகாபாரதம், கந்தபுராணம், சிவபுராணம், விநாயக புராணம். நீ விழித்திருன்னா ராத்திரி விழித்திருப்ப, யாராவது நோயாளியை பார்த்தோன்னா உடனே விழித்திருக்கணும். அந்த உணர்வு நமக்குள் போகாம ஈஸ்வரா அந்த மகிழ்ச்சினா சக்தி நான் பெறணும், என் உடல் முழுது பெறணும், மகிழ்ச்சினா சக்தி அவங்க பெறணும், அவங்க உடல் நலமாகணும், இப்படி விழித்திருக்கணும். பாசத்தால் உடல் ஐயோ உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. எத்தனை பேருக்கு ஒரே செய்யுங்க வந்தாச்சு. பாசத்தால் கலந்து கொண்டால் உணர்வின் தன்மை பதிவாகி அதைக்கு சாப்பாடு கொடுத்து வளர்த்துடும். அப்புறம் நாம் என்ன போறது, அது நமக்குள் மாறி வந்து. ஆகவே மனிதனானத்தின் தீமையை தொடக்க பழக வேண்டும். ஆக விஷமில்லை என்றால் இயக்கமில்லை. விஷத்தின் தன்மை தனிக்க வல்லமை பெற்றவர். ஆனால் மனிதன் அதன் வழியில் நாம் வாழ்கிறோம்.
நமது சாஸ்திரங்களில் பொய்யில்லை, அதை அனைத்தும் பொய்யாக்கி அதனால் ஏதம் என்ற நிலைகளை மதம் காட்டிய நிலைகள் கொண்டு நாம் அதற்குள் அடிமையாகி ஆக மதவெறி கொண்டு மனிதன் அழித்திடும் நிலைகள் உலகம் முழுதுக்கும் உருவாக்கிவிட்டது. இந்த விஞ்ஞான அறிவால் வந்த ஒரு நாட்டை பதிவாக்கின்ற நிலை செய்கின்றது. இந்த இயேசுதான் நம்மளை காக்கிறார் என்றால் ஏன் இயேசு இவர்களுக்கு புத்தி கொடுக்கவில்லை? இன்னைக்கு ஈஸ்வரன் தான் நம்மளுக்கு கொடுக்கிறான் என்றால் ஈஸ்வரன் எங்கே கொடுக்கவில்லை? இவர்கள் காட்டிய நிலைகள் கொண்டு இவன் தவறான பாதையில் போறவர்கள் ஏன் தடுக்கவில்லை? எந்த ஆலயத்தில் இவன் வழிபடக்கூடிய நிலையில் திருடன் உள்ளே புகுந்துட்டு அந்த தெய்வத்தையே அழித்து விட்டும் பொருளை எடுத்துட்டு போற ஏன் கேட்கவில்லை? அவனையே காக்க முடியவில்லை, நம்மை காக்குமா? ஆக நமக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் நம்மை காக்கும். ஆக மனிதனால் உருவாக்கப்பட்ட நிலை உணர்வின் அறிவாக தெரிந்து கொள்ளவன் ஆசையின் உணர்வு ஒன்று போகும்போது பெற வேண்டும் என்ற ஆசைதான். ஆக தீமை அகற்ற வேண்டும் என்று எண்ணும்போது மகிழ்ச்சி என்ற உணர்வும் போது ஆக அனைவரும் நலம் பெற வேண்டும் ஆசை வரும். ஒரு நறுமணத்தை ஒரு பக்கம் விட்டால் அந்த நறுமணம் பெற வேண்டும் என்றுதான் வரும். வேதனை என்ற உணர்வு வந்தால் அந்த மற்றொரு உடல்கள் இந்த வேதனையை சேர்த்து அந்த வேதனை உணர்ச்சி தான் அது வளர்த்து செல்லும் என்ற மெய்ப்பொருள் உணர்வின் தன்மை இது தெளிவாக்குகின்றது வேதங்கள். நாம் அந்த ஞானிகள் காட்டிய நிலைகளை நாம் பார்த்தல் வேண்டும். இன்று உதாரணமாக எடுத்த கொள்ளைக்காரன், கொலைகாரன், திருடன் என்ற நிலைகள் இன்று வான்மீகி இருக்கின்றன. அந்த வழிப்பறி செய்வதும் கொள்ளையடிப்பதும் கொலை செய்வதும் அவருடைய வழக்கம். ஆக அவன் வேட்டையாட செல்லப்படும் போது இரு பச்சைகள் கூடி குழாவி கொண்டு உள்ளது. அதனை குறிவைத்து தாக்கினான். தாக்கி ஒன்று துடிதுடித்து வருகின்றது. மகிழ்ச்சி கொண்டு இவன் தொங்க போறான். அவன் எடுத்த பின் அதன் கூட வந்த பச்சை என்ன என்றது? பதறுகின்றது, துடிக்கின்றது பாசத்தால். இது அடிபட்டு துடிக்கின்றது. இது அடிபடாமலே உணர்வின் தன்மை கொண்டு பாசத்தால் அந்த உணர்வின் வந்து துடிக்கின்றது. அந்த துடிக்கும் நிலை வரப்படும் போது இவனை உற்று பார்க்கின்றது. இவனுடைய கருவிழி இது குறி வைக்கின்றது. ஆக பாசத்தின் உணர்வு கருவிழி இவனை படமாக்குகின்றது. இவன் சேர்ந்த காந்த புலனும் அது உழுவும் போது நுகர்ந்த பின் சத்தியபாமா அந்த உண்மையின் தன்மை இவன் உணரும் பருவம் வருகின்றது. இவன் பாச உணர்வுக்குள் ஊடுருவுகின்றது. இப்படி ஊடுருவும் போது அதை கொலை செய்யும் உணர்வை தடைப்படுகின்றது. தடைப்பட்ட பின் மீண்டும் முயற்சியின் நிலையிலும் சோர்வடைகின்றான். ஆனால் பாசத்தால் துடித்த உணர்வுகள் பச்சி என்று இருப்பினும் அவருடைய பாச உணர்வு இவனுக்குள் ஊடுருவுகின்றது. அந்த ஊடுருவ உணர்வுதான் காண்டிபத்தை கீழே போடுகின்றது. அப்பதான் வானை நோக்கி ஏகின்றான் வான்மீகி. ஆக மனிதனின் தீமையை வென்ற பின் அகசியன் தன் தாய் கருவிலை பற்றி நஞ்சினை வென்றிட்ட உணர்வின் தன்மை அலைகளாக இருப்பதும் உண்மையின் உணர்வை அறிகின்றான் வான்மீகி. இதையாவது நாம் அவன் மூடனாக இருந்தான் பச்சினால் உணர்வு அடைகின்றான். அதைத்தான் அதை செல்லப்படும் என்ன செய்யறா? நாராயணன் நடந்து வேதா யுகத்தில் சீதா ராமனாக போறான்னு நாரதர்கிட்ட சொன்னாங்களாம். நாரதர் நிச்சயம் வயிற்றுல பொருந்து விட்டு இங்க ராமன் பிறக்க போறான்னு பூலோகத்தில் வந்தோடனே ஒரு புத்துல அந்த வேடுவன் தவழ்ந்தோன்னு மரா 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 மரம் அப்படின்னு சொன்ன உடனே ராமா 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 என்று இப்படி வந்தானு இப்படி கதைகளை கட்டி விட்டு மனிதன் இயக்க உண்மையை இவனுக்கு இச்சைக்கொப்பம் மாற்றிட்டான். இப்படி எல்லாம் பல அவரவர் உணர்வுகளுக்கு மதங்களில் சார்புடையோ அரசன் வாழ மனிதனின் தனக்குள் பலவிதமான நிலைகள் மாற்றி உண்மையின் அறிவை நாம் அறியாது தடைப்படுத்த நிலை வந்து